சத்யாவில் எல்லாம் வாங்கலாம் கைவீசு. உங்கள் சத்யா. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்கு? ஜூன் மாதத்திலிருந்து அடுத்த ஜூன் மாதம் வரைக்கும் பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்குமாறு, தாய் வழி உறவு தந்தை வழியுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், சாதாரண வயிற்று வலி பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு 2026 எப்படி? பிபி, சுகர், தைராய்டு பிரச்சனைகள், கழுத்து வலி, ஷோல்டர் பெயின், பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். புரிஞ்சதா? வியாபாரத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், ஏற்றமோ ஏற்றம் என்று தனுசுக்கு வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். மகர ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? தொண்டை பிரச்சனை, கழுத்திலிருந்து தலை சம்பந்தப்பட்ட உறுப்புகள் விஷயத்தில் அதீத கவனம், ஷோல்டர் பெயின் திடீரென்று பெரிதாக்கலாம். அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சி நேரா போய் கண்ணமாப்பேட்டையில் நீயே படுத்துக்க. அப்பப்ப மனம் மாறிக்கினே இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவியிடம் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவதும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டில் உருண்டு கொள்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 8ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் படிக்கட்டில் ரஜினி ஸ்டைலில் இறங்கினீர்கள் என்றால் அதனுடைய விஷயம் என்னவாகும் என்பதை மருத்துவமனையிலிருந்து நீங்கள் அப்புறமாக யோசிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இல்லை யாராவது மெச்ச வேண்டும் என்பதற்காக வீலிங் எல்லாம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே இடம் வீலில் ஏற்ற வேண்டியதுதான். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்கு? விருச்சகம், குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வதும், முருகரை பிடித்துக் கொள்வதும், செவ்வாய் அதிபதி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள் விஷயத்தில் அதீத கவனம். இன்ஃபெக்ஷன் டிசீஸ் அதிகமாக இந்த வருஷத்தில் வருதென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் அதேபோல் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். ஜூன் மாதம் வரைக்கும் எப்பவுமே நெஞ்சு அடைக்கிற மாதிரி கஷ்டம்லாம் காட்டும். படிப்படியாக ஜூன் மாதம் இருந்து படிப்படியாக தீரும். வேற்று மதத்தினரால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். பிள்ளையார் வழிபாடு தொழிலை மேன்மை அடைய வைக்கும். திங்கக்கிழமை பசுமாடுக்கு உணவு கொடுக்க தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும். கண்டிப்பாக ஜூன் மாதத்திலிருந்து அடுத்த ஜூன் மாதம் வரைக்கும் பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்குமாறு, தாய் வழி உறவு தந்தை வழியுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், 5ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் அதை இருக்கக்கூடிய இடத்தில் பூர்வீகத்தில் தேவையில்லாத உபத்திரங்கள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பிள்ளைகளுடைய தொழில், படிப்பு, உத்தியோகம், வியாபாரத்தில் சங்கடங்கள் காணப்படும். நல்ல தோழனாக தோழியாக மாறி அவர்களுக்கு கை கொடுப்பது உங்களுடைய சாமர்த்தியமான அமைப்பு என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதாரண வயிற்று வலி பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கழிவு பாதையில் சிறிய உபத்திரம், ரத்தம் போகிற மாதிரி எல்லாம் இருந்தால் நீங்களே ஏதாவது சுயமாக ஆயுர்வேதிக்கு மருந்து எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்காமல் டாக்டரை பார்த்துருங்க, நல்லது நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மன அழுத்தம், சந்திரன் நீச்சமான ராசி என்பதனால் மன அழுத்தம், மனசோர்வெல்லாம் காணப்படும். அந்த விஷயத்தில் மட்டும் அதீத கவனமாக இருப்பது யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த பலவிதமான சிக்கல்களெல்லாம் தீர்வதும், தைரியம் ஏற்படுவதும், நம்பிக்கை ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. தனுசு ராசி நேயர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரர்களுக்கு சிவனை பிடித்துக் கொள்வதும், பிபி, சுகர், தைராய்டு பிரச்சனைகள், கழுத்து வலி, ஷோல்டர் பெயினில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், அர்த்தாஷ்டம சனி என்பதனால் உடற்பயிற்சிக்கு அதீதமாக தயவுசெய்து முக்கியத்துவம் கொடுப்பதும், கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகளை ஜூன் மாதம் வரைக்கும் தள்ளிக்கொண்டே போனால் எல்லாமே நல்லதாகும் என்பதையும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு
கோதுமை தவிடு வெல்லம் கலந்து கொடுக்க கொடுக்க யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். வியாபாரத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், ஏற்றமோ ஏற்றம் என்று தனுசுக்கு வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். வெளியூர் கடல் கடந்த பயணங்கள், திடீர் அதிர்ஷ்டம், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஃப்ரான்ச்சைஸு, C&F போன்ற இதிலெல்லாம் சக்கப்போடு போடுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அல்டிமேட்டாக டெவலப் ஆகிறதெல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் பெரியோர்களுடைய சிறிய தேக ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு கூட மனமிட்டு பேசுவது சந்தோஷமான சூழ்நிலையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அபிவிருத்திகளுக்கு குறைவில்லாமல் யோகம். வண்டி வாகனங்கள், இன்டீரியர், வீடு மனை நிற்பது, டிவி போன்ற ஃப்ரிட்ஜுகள் எல்லாம் வாங்குவதெல்லாம் அதிகமாக பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ராசி தனுசு. மகர ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரர்களுக்கு விநாயகர் வழிபாடும் மகான்கள் வழிபாடும் விசேஷமான பலனை தரும். 7.5 சனியிலிருந்து பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்கிறீர்கள். கண்டிப்பாக மகரத்திற்கு பல்லு பிரச்சனை, தொண்டை பிரச்சனை, கழுத்திலிருந்து தலை சம்பந்தப்பட்ட உறுப்புகள் விஷயத்தில் அதீத கவனம். ஷோல்டர் பெயின் திடீரென்று பெரிதாக்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சனி 3ஆம் இடத்தில் இருப்பதும் மகர ராசிக்கு சனிதான் அதிபதி என்பதனால் உடற்பயிற்சி ஒரு 30 நிமிடம் தினமும் செய்ய செய்ய, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி செய்ய செய்ய யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். திருவோண நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி சந்திரனின் நட்சத்திரம் என்பதனால் அப்பப்போ மனம் மாறிக்கினே இருக்கும். அதனால் திருவோணத்துக்கு தான் அது இருக்குமானா இல்லை, மகரத்துக்கு மொத்தமாகவே இருக்கும். அதனால் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி அற்புதமான அமைப்பு. கணவனாக இருந்தால் மனைவியிடம் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவதும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டில் உருண்டு கொள்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் தான் குழப்பங்கள் காணப்படும். வண்டி வாகனத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் படிக்கட்டில் ரஜினி ஸ்டைலில் இறங்கினீர்கள் என்றால் அதனுடைய விஷயம் என்னவாகும் என்பதை மருத்துவமனையிலிருந்து நீங்கள் அப்புறமாக யோசிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஹீல்ஸ் போடக்கூடிய மகர ராசி பெண்கள் அதீத கவனமாக இருக்கணும். மால்ஸில் போடுறது, ஃபங்க்ஷனில் போடுறது எல்லாம் வேணாம். இருக்கிற காலுக்கு இருக்கிற செருப்பு போதும்னு மாற்றிக்குங்க. மற்றவர்கள் மெச்ச வேண்டும் என்று காலில் தான் மகரத்துக்கு படக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பெரிய சிக்கல் ஏற்பட்டுவிடும். அப்படியே டக்குன்னு ஃப்ராக்சர்லாம் கொண்டு வந்துடும். செல்வி சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயவு செய்து எல்லாமே நல்லா இருக்கு, சந்தோஷமாக அனுபவிச்சுக்குங்க. பெரிய பணம், பெரிய புகழ், பெரிய பேர், எனக்கு எந்த ஷேரும் கொடுக்காதீங்க. ஆனால் காலை கொஞ்சிட்டு இருந்தாலும் சொன்னதுனால தான் வந்ததுன்னு என்னை திட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தப்பு. அதை மட்டும் மகர ராசிக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சின்ன வயது பசங்கங்க ஃபிகருக்காக இல்லது யாராவது மெச்ச வேண்டும் என்பதற்காக வீலிங்கெல்லாம் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரேடியாக வீலில் ஏற்ற வேண்டியது தான். அதனால் கவனமாக பார்த்துக்கொள்வது மகரத்துக்கு முக்கியம். மகர ராசி குழந்தைகளை பெற்றோர்கள் வாகனத்தில் கவனமாக இருக்குமாறும் சட்ட சிக்கலில் ஈடுபடாமல் இருப்பதும் கூடா சகவாசம் கேடு விளையும் என்பதை பார்த்து கொள்ளுங்கள்.